இப்போ டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம். அந்த டிஃபன் சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். துவரம்பருப்பு 1 கிலோ, பாசிப்பருப்பு 1/4 கிலோ, மஞ்சத்தூள் 10 கிராமு, கேரட்டு 1/2 கிலோ, பரங்கிக்காய் 1/4 கிலோ, முருங்கைக்காய் 5 நம்பர், சின்ன வெங்காயம் 3/4 கிலோ, பச்சை மிளகா 6லேருந்து 8 மிளகா, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இதை பருப்பு, காய், பச்சை மிளகா, பெருங்காயம் இதெல்லாம் ஒன்றா போட்டு பாயில் பண்ண போகிறோம். குக்கரில் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டிஃபன் சாம்பாருக்கு பருப்பு, காய் எல்லாம் வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரை வச்சிடலாம். குக்கரை வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஒரு 6 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் பருப்பை போட்டுடலாம். பெருங்காயம். இப்போ இதுக்கு காயை இதில் பருப்பில் கொட்டிடலாம். குக்கரில் வச்சிடலாம். மஞ்சத்தூள், டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம். டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், சாம்பார் தூள், ஆயில், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, கருவேப்பிலை, மல்லித்தலை, தக்காளி. டிஃபன் சாம்பாருக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை, தக்காளி, சாம்பார் தூள், மல்லித்தூள், இந்த மசாலா கொதி வர அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கல்லுப்பு, புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ டிஃபன் சாம்பாருக்கு புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. தக்காளியில் உள்ள இளம் புளிப்பு மட்டும் தான் இருக்கணும். இப்போ இந்த புளி தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா சாம்பார் ரொம்ப நேரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக புளி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு காய், பருப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருந்தோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா எல்லாம் போட்டுட்டு மசாலா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பருப்பு இதில் ஊற்றிடலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. சாம்பாரை இறக்க போகலாம். இறக்கணுமே மல்லித்தலை போட்டுடலாம். சாம்பார் முடிஞ்சு இறக்கிடலாம் கீழே. ஓகேங்க, இந்த சாம்பார் மட்டும் இல்லைங்க, லஞ்சு சாம்பார் இருக்குது, டின்னர் சாம்பார் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார், நிறைய சாம்பார் நம்ம கல்யாண சமையலில் பண்ணியிருக்கோம்.
நிறைய பேர் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கல்யாண சமையல் ரெசிபி சேனலில் போய் பாருங்கள். நிறைய உங்களுக்கு தேவைப்பட்ட வெரைட்டி ஆஃப் சாம்பார்ஸ் நம்ம கல்யாண சமையல் சார்பாக பண்ணியிருக்கோம். போய் பாருங்கள் நீங்கள் அதில்.